வெல்கம் டு மேக்ஸ் 360 சில்ட்ரன். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கிற ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பேஸ்ட் எம்எஸ் ஃபிஸ் 8 30/10/2021 அதாவது இன்னைக்கு நடந்த இந்த குவிஸோட மேக்ஸ் ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸ் கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கு, அந்த கொஷின்ஸை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 21th question, if there are two cones with equal volume then the ratio of their radius and height is அப்படின்னு இருக்காங்க. ரெண்டு கோனோட வால்யூம் V1 is equal to V2 இருக்காங்க. We know the formula to calculate the volume of a cone is 1/3 pi r square h. இது ரெண்டு கோன் அப்படிங்கிறதுனால இது R1 ஸ்கொயர், இதை H1 அப்படின்னும். அனதர் கோனோட வால்யூம் V2 எழுதியிருக்கோம் இல்லையா, அதனோட ஃபார்முலா 1/3 pi r2 ஸ்கொயர் H2 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இதுக்கு காமனாக இருக்கக்கூடிய 1/3 லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அதே போல் பை ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இங்கே R1 ஸ்கொயர் H1 ஈக்குவல் டு R2 ஸ்கொயர் H2 அப்படின்னு எழுதிட்டோம். R1 அண்ட் R2 லெஃப்ட் சைடு வர மாதிரியும் H1 H2 ரைட் சைடு வர மாதிரியும் கொண்டு வர போகிறோம். ஸோ நமக்கு R1 ஸ்கொயர் இது கீழே வந்தால் R2 ஸ்கொயர்னு ஆகிடும். ஸோ ஈக்குவல் டு இங்கே H2 இருக்குது, இந்த H1 ரைட் சைடு கொண்டு போனால் டினாமினேட்டருக்கு வந்துடும். இதை ரேஷியோவில் எழுதணும், ஒரு ஃப்ராக்ஷனை ரேஷியோவில் எழுதணும் அப்படின்னா நியூமரேட்டரை ஃபஸ்ட்டு R1 ஸ்கொயர் ஈஸ் டு இந்த கீழே இருக்கிற R2 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இதில் H2 ஃபஸ்ட்டு வருது இஸ் டு H1 இஸ் தி இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் R1 ஸ்கொயர் இஸ் டு R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு H2 இஸ் டு H1 இருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 21st question. Question number 22. If a dice is thrown once, then the probability of getting an odd number less than 4 அப்படின்னு இருக்காங்க. முதல்ல நம்ம இதனோட சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும், அதாவது இதெல்லாம் நமக்கு பாசிபிள் அவுட்கம்ஸோ அதுதான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எதுனா 1 2 3 4 5 6 அப்படிங்கிற இந்த 6 எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு டைஸ் த்ரோ பண்ணால் வரக்கூடிய அவுட்கம்ஸ். ஸோ இதை தான் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ வாட் இஸ் என் ஆஃப் எஸ் உள்ள எஸ்குலர் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு வேணுங்கிறத நம்ம ஃபேவரபிள் ஈவெண்ட் என்னன்னு பார்க்கும்போது நமக்கு ஆட் நம்பர் லெஸ் தென் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதெல்லாம் ஆட் நம்பர் லெஸ் தென் 4னு பார்க்குறோம். நமக்கு 4 விட கம்மியாக இருக்கிற ஆட் நம்பர்னா இந்த 3ல் பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் த தேர்ட் ஒன். அப்போ 1 and 3 are the two odd numbers which is less than 4. அப்போ இது ரெண்டும் தான். ஸோ வாட் இஸ் n of a னா 2 elements are there inside this. அப்போ நமக்கு P of A கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் தட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு n of a by n of s அப்படின்னு எழுதுவோம். n of aங்கிறது 2, n of sங்கிறது இந்த 6. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது எந்த ஆப்ஷன்லையும் பார்க்குறோம் பாருங்கள், இந்த B ஆப்ஷனில் 1/3 இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 22nd question. Question number 23. In a box there are 50 tickets numbered from 1 to 50. The probability of drawing a ticket bearing prime number அப்படின்னு இருக்காங்க. நமக்கு கார்டில் எத்தனை பாருங்க, நமக்கு 50 டிக்கெட்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. அதை நம்ம சாம்பிள் ஸ்பேஸாக எழுதிக்கிறோம். எதெல்லாம் அப்படின்னா 1லேருந்து 50 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை கார்டில் எழுதி அதை தான் 50 டிக்கெட்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வாட் இஸ் n of s அப்படின்னா டோட்டலி தேர் ஆர் 50 டிக்கெட்ஸ். ஸோ n of s இஸ் 50. அப்புறம் we have to find the probability of drawing a ticket bearing a prime number. அப்போது இதுக்குள்ளார எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குதோ அதுதான் நமக்கு ஃபேவரபிள் ஈவெண்ட்டு. அப்போ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதணும்னா 2 is a prime number, 3 is a prime number, then 5 7 11 13 17 19 23 then 29 31 37 அப்புறம் 41 43 47 are the prime numbers below 50. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அப்படின்னு டோட்டலாக நமக்கு 7, அதாவது நமக்கு வேணுங்கிற எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 15. ஸோ n of a is equal to 15. இதனோட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா this 15/50 P of a is this 15/50 on simplification. நம்ம 5ஆல் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ண முடியும்.
5 3s are 15 and 5 10s are 50. அப்போ 3 by 10 is the answer for this question. So அது எந்த ஆப்ஷன் பார்க்குறோம்? இந்த D ஆப்ஷன். 24th question, choose the histogram for the following frequency table அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நமக்கு மார்க்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20 அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டோகிராம்னா கண்டினியூஸாக நம்ம இது போடணும். எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி நமக்கு பாருங்க, இது எக்ஸ் ஆக்சஸில் மார்க்ஸை எக்ஸ் ஆக்சஸில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை ஒய்ல எடுத்துக்கிட்டோம். இது பாருங்க 0 to 5 நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்டு. அதே போல் 5 to 10 நமக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க, பாருங்க இங்கே பார்க்குறோம் 10 கரெக்டாக இருக்குது. அடுத்தது 10 to 15 நமக்கு 8ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அதுவும் ரைட்டாக இருக்குது. அதே போல் 15 to 20 டேபிளில் நமக்கு 14ன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கரெக்டாக நமக்கு இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆப்ஷன் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். 25th question, in the following which one of the variables is continuous? கீழே கொடுத்துருக்கிறதுல எந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள் கண்டினியூஸாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது வேரியபிள் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எது கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னா ஹைட் ஆஃப் த பிளான்ட். ஒரு நாளைக்கு ஒரு நாள் நமக்கு இன்ச் பை இன்ச் அது க்ரோத் வந்துகிட்டே இருக்கும், இதர் இந்த பிரான்ச்சஸ் ஆர் இந்த லீவ்ஸ் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் தி கண்டினியூஸ் வேரியபிள். ஸோ தி சி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் 25th question. 26th question, in each side of a cube is doubled, then the volume is அப்படின்னு இருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு சைடையும் நம்ம டபுள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கியூபோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இஃப் A is equal to 2A, then volume of cube அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ வால்யூம் ஆஃப் cube is, we know it is A cube, here A is 2A, so 2A the whole cube is the volume of a cube. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 cube into A cube ஆகிடும். 2 cube is 8, ஸோ 8 into A cube. அப்போ வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னா 8 times of its நார்மல் வால்யூம். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னா பாருங்க 8 times of the cube அப்படிங்கிற D ஆப்ஷன் தான் நமக்கு ரைட் ஆன்சர். 27th question, if the height of the cone is half of the radius of the sphere, then the radius of the base of the cone which has the same volume as a sphere of radius 5 cm அப்படின்னு இருக்காங்க. இதில் என்னன்னா நம்ம கிளியராக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு கோனோட ஹைட் எப்படி இருக்குது அப்படின்னா அதனோட ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரில் பாதி இருக்குன்னு இருக்காங்க. அப்போ ஹைட் இஸ் half of the radius of the sphere. ஆனால் ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் இஸ் 5/2 ஆஃப் தி கோன். இப்போ நமக்கு என்னென்னா இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் என்னென்னு இருக்காங்கன்னா நமக்கு இஃப் தி ஹைட் ஆஃப் தி கோன் இஸ் half ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர், பாருங்க இங்கே ரேடியஸ் இஸ் 5 cm, அதனால நம்ம அதை கனெக்ட் பண்ணி எழுதிட்டோம். தென் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் த கோன் கண்டுபிடின்னு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கோன் இருக்கு, இது கோன், இதனோட ஹைட் எப்படி இருக்கு அப்படின்னா r/2 அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ரேடியஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லெட் அஸ் ஹாவ் திஸ் as கேபிட்டல் R. அப்புறம் ஸ்பியர் இருக்கு இல்லையா, அதனோட ரேடியஸ் நமக்கு 5 cm அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இது ரெண்டுக்கும் சேம் வால்யூம் இருக்காங்க. ஸ்பியரோட வால்யூமும் கோனோட வால்யூமும் ஈக்குவல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் கோன் is equal to volume of the sphere. இப்போ நமக்கு முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் அ கோன் இஸ் 1/3 pi r square h and volume of the sphere is 4/3 pi r cube. இதில் டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 3க்கு 3 போயிடும், இந்த பைக்கு இங்கே பை போயிடும். நமக்கு இப்போ எந்த வேல்யூவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது r² அப்படியே இருக்கும். இந்த h பாருங்க நமக்கு 5/2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5/2 பாருங்க, இந்த r தான் இது, அதனால கேபிட்டல் R தாராளமாக போட்டுக்கலாம். பாருங்க இதுதான் நம்ம கோனோட இந்த பேஸ் ரேடியஸ் தான் நம்ம கேபிட்டல் R, இதுதான் கண்டுபிடிக்கணும், அதனால கேபிட்டல் Rன்னு இங்கே இருந்து இது சேஞ்ச் பண்ணிட்டோம். ஹைட் வந்து நமக்கு 5/2 அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 4 r³ அப்படிங்கிறது நமக்கு 5/3. ஏன்னா r ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் 5 இருக்காங்க, அதனால இங்கே நமக்கு r தான் வேணும். ஃபர்ஸ்ட் r² எழுதிக்கலாம், ஏன்னா இங்கே r² தான் இருக்குது. இந்த 5/2 ரைட் சைடில் இன்வெர்ட் பண்ணி கொண்டு போகிறோம். பாருங்கள்
5 into 5 into 5 இதை இன்வெர்ட் பண்ணும்போது 2/5 அப்படின்னு வந்துடும். ஒரு 5க்கும் ஒரு 5க்கும் போயிடும். இது அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும், இதுவும் அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்படியே தூக்கிட்டு வந்து பாருங்க, ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 into 5 into 5 into 2 அப்படின்னு எழுதிட்டோம். இதுதான் நமக்கு ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. அதனால எழுதிட்டோம். நமக்கு ஆர் வேணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ், இதனோட ஸ்கொயர் ரூட் நமக்கு 2, இது ரெண்டோடதுல ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் இது அப்படியே ரூட் போட்டு எழுதிக்கலாம். சின்ஸ் நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளாருந்து வெளியே எடுக்கணும்னா பேருக்கு ஒன்று தான் வெளியே எடுக்கணும். இதை 2 into 2ன்னு எழுதிக்கிட்டதுனால ஒரு 2 வெளியே எடுத்துக்கிட்டோம். இது 5 into 5ல ஒரு 5 வெளியே எடுத்துக்கிட்டோம். இதுக்கு பேர் இல்லை, அதனால ரூட்குள்ளார போட்டுட்டோம். இப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் த கோன் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 10√2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது பாருங்க, இந்த சி ஆப்ஷன்ல இருக்கு. திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 27th question. 28th question. If the radius and height of a cylinder are in the ratio 2:3, நமக்கு ரேடியஸும் ஹைட்டும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 2:7ல் இருக்குது. ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே அதனோட ரெடியூஸ்டு ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அதனால் இதையும் இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டு ரேடியஸை 2xனும் ஹைட்டை 7xனும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா நமக்கு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதாவது கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2200 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். நமக்கு சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா 2πRh அப்படின்னு தெரியும். அதுக்கு வேல்யூ கொடுத்ததுனால லெஃப்ட் சைடில் ஃபார்முலாவும் ரைட் சைடில் அதனுடைய வேல்யூவும் போட்டுட்டோம். இப்போது நமக்கு 2 into பையோட வேல்யூ 22/7ன்னு தெரியும். ஆருக்கு பதில் பாருங்கள், நம்ம 2x அப்படின்னும் ஹெச்சுக்கு பதில் நம்ம 7x அப்படின்னும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 2200. நமக்கு இந்த x into x தான், அதாவது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் ஹைட் எவ்வளோ அப்புறம் ரேடியஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடியும். இந்த 2 எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். மீதி எல்லாத்தையும் அந்த சைடு தூக்கிட்டு போகலாம். பாருங்கள், இந்த 7க்கு 7 கேன்சல் ஆயிரும். 2200 பை இதெல்லாம் டினாமினேட்டரில் வரும். 2 into 22 into 2 அப்படின்னு. இப்போ 22 1 times 22, அப்புறம் இந்த 0 2ஆல் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், 15 ஆயிடுச்சு. அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 25 ஆயிடுச்சு. நமக்கு எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 5 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் விச் ஒன் இஸ் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு இந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஹைட்டை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா 7xன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 into 5, இட் இஸ் 35 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் பாருங்கள், இந்த டி ஆப்ஷனில் இருக்கா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் 28th question. 29th question. If the radius and height of the cylinder are equal, then the total surface area of the cylinder is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சிலிண்டரோட ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவல்ன்ட்டாங்க. அப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு விச் ஆஃப் திஸ் அப்படின்னு இருக்காங்க. முதல் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு எழுதிக்கிட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டரோட ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr into h plus r. இதுதான் நம்மளோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டருடைய ஃபார்முலா. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெச்சுக்கு பதில் ஆர்னு போட்டுக்க போகிறோம். ஸோ 2πr, இதுக்கப்புறம் இதுவும் ஆர் இதுவும் ஆர் இல்லைங்களா? ஆர் ப்ளஸ் ஆர் நமக்கு 2rன்னு ஆகிடும். ஸோ 2πr into இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 2r. இப்போ 2 2s are 4 ஆகிடும். பை அப்படியே ஆர் இன்டூ ஆர் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்னா இது எதனோட ஃபார்முலான்னு பார்க்கணும். இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியரோட ஃபார்முலா தான் நமக்கு 4πr ஸ்கொயர். ஸோ பாருங்கள், அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன். ஏன்னா நமக்கு தெரியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ செமி ஸ்பியர் என்ன அப்படின்னா 3πr ஸ்கொயர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன் என்ன அப்படின்னா πr into l plus r. கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சிலிண்டர் என்னன்னா 2πrh. அப்போ நமக்கு வந்திருக்கிறது 4πr ஸ்கொயர். அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர். 30th question. The probability of guessing the correct answer to a certain question is y/5.
If the probability of not guessing the correct answer is y by 3, then the value of y is அப்படின்னு இருக்காங்க. ஒரு ப்ராபபிலிட்டியில் ஒரு விஷயம் நடக்கிறது நடக்காம போகிறது ரெண்டையும் சேர்த்தா அதனோட டோட்டல் வேல்யூ இஸ் 1. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெஸ்ஸிங் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் அ கொஷனை y by 5 இருக்காங்க. இது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு. இதுவே தப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு y by 3 தான் ப்ராபபிலிட்டின்னு இருக்காங்க. இப்போ இது ரெண்டோட சம் நமக்கு ஈக்குவல் டு 1. எந்த கொஷனாக இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கிறதும் ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதையும் சேர்த்துனா நமக்கு டோட்டல் வேல்யூ இஸ் 1. அதனால y by 5 plus y by 3 is equal to 1 அப்படின்னு எழுதிட்டோம். இதில் சால்வ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். நமக்கு பாருங்களேன், இந்த டினாமினேட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ். அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இதை சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த 3 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி 3yனும், இந்த 5 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி 5yனும் இங்கேயே வச்சுக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் கீழே மல்டிப்ளை பண்ணி கீழே வச்சுக்க போகிறோம். 5 3s are 15 which is equal to 1. இப்போ இந்த 15 இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி வைக்க போகிறோம். நமக்கு 3y plus 5y is 8y equal to நமக்கு இங்கே இந்த 15 இங்கே கொண்டு போய் பண்ணும்போது மல்டிப்ளை ஆகி 15 ஆகிடுமா. ஸோ 8y's வேல்யூ இஸ் 15 அப்படின்னா நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. ஸோ 15 by 8 is the answer. ஸோ ஒய்க்கு பாருங்கள் எங்கே இருக்குது, the value of y கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷனில் சி ஆப்ஷனில் 15 by 8ன்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷன். இந்த கொஷன் பேப்பரில் மேக்ஸிமம் நமக்கு மெஷர்மெண்ட்ஸும் ப்ராபபிலிட்டியும் தான் கவர் ஆகிருக்கு. மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சாலிட் ஷேப்ஸோட சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ வால்யூமோட ஃபார்முலாஸ் எல்லாம் கிளியராக தெரிஞ்சிருந்தா கொஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார்முலாஸில் தரோவாக இருங்க, கொஷனை கிளியராக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்ராப்ரியேட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிடும். தேங்க்யூ சில்ட்ரன்.